வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா ரொம்ப பெரிய சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த சப்போர்ட்டை எப்பவுமே தொடர்ந்து கொடுங்க. இதுக்கு முன்னாடி வீடியோல நாங்க வந்து எந்த நாட்டுக்குமே பெட்ரோல் டீசல் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரஷ்ய அதிபர் புதின் வந்து 4 மாசம் தடை போட்டிருந்தாரு. அது எதுக்கு, அதுக்கான காரணம் என்ன, இதனால மற்ற நாடுகளுக்கு என்ன பாதிப்பு, இந்தியாவுக்கு இதனால லாபமா நஷ்டமா அப்படிங்கிறத பத்தி ரொம்ப டீடைலா பேசியிருக்கோம். ரீசன்ட் வீடியோவை மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு அமெரிக்காவோட போர் விமானத்தை வந்து ஈரான் தாக்கி இருக்காங்க. அதனால அமெரிக்காவுக்கு என்ன பாதிப்பு, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானோட முக்கியமான 2 தொழிற்சாலைகளை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. பதிலுக்கு ஈரான் என்ன பண்ணாங்க, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக அமெரிக்காவோட மக்களே வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன, பொய் சொன்னா கூட இங்க தப்பிச்சிடலாம், ஆனா தப்பி தவறி உண்மையை சொல்லிட்டா இஸ்ரேல் வந்து என்ன பண்ணுவாங்க, இதுவரைக்கும் இந்த போர்ல எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட் வந்திருக்கு. இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்குதல் நடத்திட்டு இருக்குது 30 நாளா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்போ ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்காவோட போர் விமானத்தை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆனா அமெரிக்கா சைட்ல இருந்து எங்களுக்கு எந்த ஒரு பெரிய அடியும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அடியா இருந்திருக்கு. அந்த அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அமெரிக்காவோட KC-135 அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு ஃபிளையிங் பெட்ரோல் பங்க். அதாவது இப்போ சாதாரண போர் விமானம் F-16 F-35 இருக்குல்ல, அதனால ரொம்ப தூரம் வந்து பறக்க முடியாது, பாதியிலேயே பெட்ரோல் வந்து தீந்து போயிடும். அந்த மாதிரியான சமயத்துல திடீர்னு தரையில வந்து பெட்ரோல் போட்டு போக முடியாதுல்ல, அதனால இந்த KC-135 அப்படிங்கிற இந்த ஃபிளையிங் பெட்ரோல் பங்க் மூலமா நடுவானத்திலேயே வந்து பெட்ரோல் போட்டுக்கலாம். அதுதான் வந்து இந்த KC-135. அங்க எப்படி பெட்ரோல் போடுறாங்க அப்படின்னா, இந்த KC-135யோட வால் பகுதி இருக்குல்ல, அதுல வந்து ஒரு நீண்ட குழாய் ஒண்ணு இருக்கும். அது மூலமா பின்னாடி வர்ற போர் விமானங்களுக்கு வந்து பெட்ரோல் வந்து போட்டுக்கலாம். இப்போ என்னாச்சுன்னா அந்த KC-135 அந்த ஃபிளையிங் பெட்ரோல் பங்கை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈரான் வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. இது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பா இருக்கும். இதை தாக்குனாங்க அப்படின்னா ஒரு விமானத்தை அட்டாக் பண்ணா பின்னாடி வர்ற 10 விமானங்களும் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அடி அப்படின்னு தான் சொல்லணும். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானோட 2 மிகப்பெரிய தொழிற்சாலையை வந்து தாக்கியிருக்காங்க. MSC KSA அப்படின்னு சொல்ற 2 தொழிற்சாலைகள். என்ன மாதிரி இவங்க அட்டாக் பண்ணிருக்காங்க தெரியுமா, பிரெடிகேட் ஸ்பாரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஹேக்கர் குரூப்பை வச்சு அதாவது ஒரு சைபர் அட்டாக் வந்து பண்ணிருக்காங்க. இதனால ஈரான் வந்து ரொம்பவே காண்டாயிருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம், இந்த தொழிற்சாலையில நடந்த தாக்குதல்ல ஒரு லேபர் வந்து இறந்து போயிருக்காரு. அதனால ஈரான் இப்போ பயங்கரமான காண்ட்ல இருக்காங்க. அதனால இப்ப ஈரான் வந்து நான் வந்து ஒன்ன மட்டும் இல்ல, உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நாடுகளோட அலுமினியம் கம்பெனியா இருக்கட்டும், இல்ல இரும்பு சம்பந்தப்பட்ட கம்பெனிகள் எல்லாத்தையுமே அடிச்சு காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து ALBA அப்படின்னு சொல்லக்கூடிய பஹ்ரைனோட அலுமினியம் கம்பெனியை வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. பொதுவா இந்த அலுமினியம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய எல்லாரோட லைஃப்லயுமே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த மொபைல் போனா இருக்கட்டும், இல்ல ஏரோப்ளேனா இருக்கட்டும், கார் தயாரிக்கிறது எல்லாத்துலயுமே வந்துட்டு அலுமினியம் வந்து ரொம்பவே தேவைப்படுது. இப்போ இந்த அலுமினியம் கம்பெனியை வந்து அவங்க தாக்குனதுனால இதோட ரேட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாயிரும். நம்ம வீட்டுல யூஸ் பண்ற அலுமினியம் பாத்திரத்துல இருந்து நம்ம புதுசா வாங்க போற கார்ல இருந்து எல்லாமே வந்துட்டு இதோட விலை வந்து அதிகமாயிரும். இது ரொம்ப பெரிய பாதிப்பா இருக்கு. பஹ்ரைனுக்கு இது மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்பையே ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பஹ்ரைனோட பாப்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தையுமே வந்து தாக்கியிருக்காங்க. இதனால அங்க வேலை பார்க்கிறவங்களோட வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இந்த தாக்குதல் நடத்தின அதுல இருந்து வெளிவந்த அந்த நச்சு புகையால அவங்களுக்கு மூச்சு திணறல் ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப அதிகமா இருக்கு. இதோட விட்டாங்களா அப்படின்னா இல்ல, கத்தாரோட ஒரு அலுமினியம் கம்பெனியுமே வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. கத்தார்ல அமெரிக்காவோட ஏவுகணையை வந்து சுட்டு தாக்கும் போது அதுல இருந்து விழுந்த பார்ட்ஸ் என்ன பண்ணிருக்குன்னா இந்த கத்தாரோட அலுமினியம் கம்பெனில போய் விழுந்திருக்கு. அதனால பயங்கரமான ஒரு டேமேஜ் ஆயிருக்கு. இதனால அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த மத்திய கிழக்கு நாடுகள் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து இப்ப இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா லெபனானோட எல்லையில இருக்க பத்திரிகையாளர்களை வந்து கொன்னிருக்காங்க. இது ரொம்பவே வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. இங்க பொய் சொன்னா கூட பொழைச்சுக்கலாம், ஆனா தப்பி தவறி யாருக்கு எதிராவது நம்ம உண்மையை சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மள கொன்னுருவாங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு இஸ்ரேல் பண்ணிருக்காங்க. ஐநா சபை எடுத்த ஒரு ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா பத்திரிகையாளர்கள்
இஸ்ரேலியர்களை வந்து அதிகமா கொன்னதுல நம்பர் 1 யார் இருக்காங்க அப்படின்னா இஸ்ரேல் தான் இருக்காங்க. இது வந்து இப்போ ரொம்ப பெரிய ஒரு விஷயமா வந்து பேசப்பட்டுகிட்டு இருக்கு. இந்த போர்ல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக ஈரான் இருக்காங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக அந்த நாட்டு மக்களே வந்து வெள்ளை மாளிகையில வந்து போராட்டம் நடத்திட்டே இருக்காங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்கிற மாதிரி உலக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 8 மில்லியன் பேர் வந்து இந்த போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. அதாவது 80 லட்சம் பேர். எப்பவுமே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொன்னா அதை கேட்கிறவங்க தான் வந்து அதிகமா இருப்பாங்க. ஆனா இந்த முறை வந்து 36% வந்து அவர் சொல்றதை கேட்கிறவங்களா இருக்காங்க. மீதி பேர் எல்லாமே வந்துட்டு அவருக்கு அகைன்ஸ்டா இருக்காங்க. அதுவும் நோ கிங், இங்க வந்து அரசன் அப்படின்னு யாருமே இல்ல, இங்க வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, மக்கள் வந்து ரொம்பவே தெளிவா இருக்காங்க, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து அதிகாரத்தை தப்பா பயன்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக மக்கள் வந்து போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இஸ்ரேலோட அதிபரான பெஞ்சமின் நெதன்யாகு அவருக்கு எதிராகவும் அங்க இருக்க மக்கள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஈரான் மேல நீங்க நடத்திட்டு இருக்க இந்த போரை வந்து உடனடியா நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு இஸ்ரேலோட அதிபரான பெஞ்சமின் நெதன்யாகுக்கு எதிராக போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது இப்போ மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. எல்லாருமே வந்துட்டு ஈரானுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா முக்கிய தலைவர்களும் ராணுவ அதிகாரிகளும் தான் வந்து இறந்து போறாங்க. இது ஈரானுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய இழப்பா பார்க்கப்பட்டு இருக்கு. இந்த போர்ல, அதாவது 30 நாளா நடந்துகிட்டு இருக்க இந்த போர்ல ஏகப்பட்ட பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. அதோட ஷாக்கிங் ரிப்போர்ட் வந்து இந்த வெளியாயிருக்கு. ஈரான்ல மட்டும் இதுவரைக்கும் 3461 பேர் இறந்து போயிருக்காங்க. ஈரான் நாட்டு மக்கள் வந்து அதிகமா இறந்து போனதை விட வெளிநாட்டுல இருந்து ஈரான்ல குடிபெயர்ந்தவர்கள் தான் வந்து ரொம்பவே இறந்து போயிருக்காங்க. இது உண்மையிலேயே அதிர்ச்சியா இருக்கு. இந்த ஈரான்ல நடந்த போர்ல 236 குழந்தைகள் வந்து இறந்து போயிருக்காங்க. லெபனான்ல 1189 பேர் இறந்து போயிருக்காங்க. அமெரிக்காவுல 13 பேர் இறந்து போயிருக்காங்க. ஈராக்ல 100 பேர் இறந்து போயிருக்காங்க. கத்தார்ல 7 பேர் இறந்து போயிருக்காங்க. இது இப்போ வரைக்கும் கன்ஃபார்மா இறந்து போனவங்களோட ரிப்போர்ட் தான் வெளியாயிருக்கு. இன்னும் ஏகப்பட்ட பேர் வந்து இறந்து போனதா வந்து சொல்லியிருக்காங்க. அதோட அபிஷியல் ரிப்போர்ட்டும் கூடிய சீக்கிரமே வெளிவரும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைனலா ஒரு விஷயம், இந்த போர் வந்து இதோட முடியாது. ஏன்னா ஈரானோட முக்கியமான 2 ஆலைகளை வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அட்டாக் பண்ணாங்க. பதிலுக்கு ஈரான் வந்து அமெரிக்கா இஸ்ரேல் மட்டும் இல்லாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற நாடுகளோட முக்கியமான நிறுவனங்களையுமே வந்து தாக்கிட்டு இருக்காங்க. இந்த போர் வந்து முடியாது அப்படின்னு தான் சொல்றோம். ஈரானோட பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பவர்ஃபுல் அட்டாக்கு ஈரான் தயாரா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இந்த போர் இதோட முடியாது. இவங்க 2 பேருக்கும் நடக்கிற இந்த போரால அப்பாவி மக்கள் தான் வந்து இறந்து போயிட்டே இருக்காங்க. அப்பாவி மக்கள் இந்த அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக வந்து போராட்டம் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனாலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த போரை நிறுத்தவே மாட்டாரு. அவருக்கு இந்த பிளான் ஏ பிளான் பி அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அவரோட நோக்கம் இந்த போரை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறது தான். அவர் வந்து இந்த போர்ல தோத்து போயிட்டாரு. ஆனா அதை அவர் வந்து ஒத்துக்கவே மாட்டாரு. நாங்க வந்து கத்தாரை வீழ்த்திட்டோம், அடுத்து மத்த நாடுகளையும் வந்து தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிட்டே தான் இருக்காரு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக அமெரிக்க மக்களே வந்து போர்க்கொடி தூக்குனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானோட முக்கியமான 2 ஆலைகளை தாக்குனதுக்கு பதிலுக்கு ஈரான் அவங்கள மட்டும் இல்லாம அவங்களோட அண்டை நாடுகளையும் தாக்குனதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.